நம்முடைய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர் காலையும் மாலையும் கலிகூர பண்ணுகிற தேவன். மிகுந்த சந்தோஷத்தோடும் ஆண்டவரில் மனமகிழ்ச்சியோடும் நாம் இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிற தேவன். இந்த வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக சங்கீதம் 5:7 வசனம். நானோ மது மிகுந்த கிருபையினாலே மது ஆலயத்துக்குள் பிரவேசித்து மது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறது, ஆண்டவருடைய பரிசுத்த சந்நிதியிலே அவரை பணிந்து கொள்ளுகிறது. அதற்கு நமக்கு அதிகமான தேவ கிருபை வேண்டும், தேவ இரக்கம் வேண்டும். அந்த கிருபை இருந்தால்தான் கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம செல்ல முடியும். அந்த கிருபை இருந்தால்தான் நாம் கர்த்தரை நோக்கி உண்மையாக முழு இருதயத்தோடு நாம் பணிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்கிறதில்லை. ஆனால் நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அவர் ஆராதனைக்கு யோக்கியமுள்ளவர், அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர். அவரை நாம் ஆராதிக்கும் போது அவர் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். எங்கெங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமோ அங்கெங்கெல்லாம் அவர் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளிலும் அவ்விதமான தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய ஆலயத்துல கடந்து வருவோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரால். உடைய ஆலயத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களினாலே என்னை நிரப்புகிறீர் என்று பக்தன் சொல்லுகிறான். அப்படி கர்த்தருடைய சமூகத்தின், கர்த்தருடைய ஆலயத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களால நீங்களும் உங்கள் குடும்பங்களும் நிரப்பப்படுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசித்து நடத்துகிற நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். நீர் இஸ்ரவேலின் பரிசுத்தர், எங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறீரப்பா. உடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது எவ்வளவு விசேஷமானது ஆண்டவரே. உம்முடைய பீடத்தின் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று பக்தன் ஆண்டவரே பரவசப்படுகிறத பார்க்கிறோம். கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறத பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறேன். குடும்பமாய் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துல போய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கிருபை கொடும், நன்மைகளால் நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.